தமிழ்நாடு ஆளுநர் அர்லேக்கரை இன்று மதியம் 3:30 மணிக்கு திமுக தலைமை சந்திக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, குதிரை பேரம் குறித்து திமுக புகார் அளிப்பதற்காக ஆளுநர் அர்லேக்கரை சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை பதிவிடலாம். திமுக சார்பில் பிற்பகல் 3:30 மணி அளவில் ஆளுநர் அர்லேக்கரை சந்தித்து புகார் மனு கொடுக்க இருப்பதாக தற்பொழுது தெரிவித்திருக்கிறார்கள். திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி இந்த புகார் மனுவை கொடுக்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தில் நடைபெற்று வரக்கூடிய தமிழக வெற்றிக் கழக ஆட்சி என்பது குதிரை பேரத்தை செய்து வருவதாகவும், அதே போல திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிதா ராதாகிருஷ்ணன் காவல்துறை நிறுத்தியது உள்ளிட்ட பல்வேறு புகார்கள் மூலமாக விசாரணை நடத்த வேண்டும் என்பதற்காக இந்த புகார் மனுவை கொடுப்பதற்காக தமிழக வெற்றி கழகத்தின் மீதாக பல்வேறு புகார்களை கொடுப்பதற்காக திமுக சார்பில் ஆளுநர் மாளிகைக்கு செல்ல இருக்கிறார்கள். அதே போல தமிழகத்தில் நிகழ்ந்து வரக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனை, கொலை மற்றும் பாலியல் சம்பவங்கள், எந்த பொறுப்பேற்றாலும் இல்லாதவர்கள் உள்ளிட்டவர்கள் தொடர்பாக பல்வேறு புகார்கள் எழுப்பியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கரூர் சம்பவத்தில் தொடர்ச்சியாக திமுக மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கப்பட்டு வரக்கூடிய தவிக அரசு மீதும் இது தொடர்பாக விசாரணை நடத்த வேண்டும் உள்ளிட்டவை தொடர்பாக ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் திமுக சார்பில் வழக்கு என்பது தொடரப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இது தொடர்பாகவும் ஆளுநரை சந்தித்து புகார் மனுவை கொடுக்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் ஆய்வு என்ற பெயரில் தாவேகாவினர் மேற்கொள்ளக்கூடிய அடாவடிகள், இதன் மூலமாக அரசு ஊழியர்களை சந்திக்கக்கூடிய கடும் மன அழுத்தம் உள்ளிட்டவைகள் தொடர்பாகவும் புகார் மனு கொடுக்க இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு ஆளுநர் அர்லேக்கரை இன்று மதியம் 3:30 மணிக்கு திமுக தலைமை சந்திக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, குதிரை பேரம் குறித்து திமுக புகார் அளிப்பதற்காக ஆளுநர் அர்லேக்கரை சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை பதிவிடலாம். திமுக சார்பில் பிற்பகல் 3:30 மணி அளவில் ஆளுநர் அர்லேக்கரை சந்தித்து புகார் மனு கொடுக்க இருப்பதாக தற்பொழுது தெரிவித்திருக்கிறார்கள். திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி இந்த புகார் மனுவை கொடுக்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தில் நடைபெற்று வரக்கூடிய தமிழக வெற்றிக் கழக ஆட்சி என்பது குதிரை பேரத்தை செய்து வருவதாகவும், அதே போல திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிதா ராதாகிருஷ்ணன் காவல்துறை நிறுத்தியது உள்ளிட்ட பல்வேறு புகார்கள் மூலமாக விசாரணை நடத்த வேண்டும் என்பதற்காக இந்த புகார் மனுவை கொடுப்பதற்காக தமிழக வெற்றி கழகத்தின் மீதாக பல்வேறு புகார்களை கொடுப்பதற்காக திமுக சார்பில் ஆளுநர் மாளிகைக்கு செல்ல இருக்கிறார்கள். அதே போல தமிழகத்தில் நிகழ்ந்து வரக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனை, கொலை மற்றும் பாலியல் சம்பவங்கள், எந்த பொறுப்பேற்றாலும் இல்லாதவர்கள் உள்ளிட்டவர்கள் தொடர்பாக பல்வேறு புகார்கள் எழுப்பியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கரூர் சம்பவத்தில் தொடர்ச்சியாக திமுக மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கப்பட்டு வரக்கூடிய தவிக அரசு மீதும் இது தொடர்பாக விசாரணை நடத்த வேண்டும் உள்ளிட்டவை தொடர்பாக ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் திமுக சார்பில் வழக்கு என்பது தொடரப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இது தொடர்பாகவும் ஆளுநரை சந்தித்து புகார் மனுவை கொடுக்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் ஆய்வு என்ற பெயரில் தாவேகாவினர் மேற்கொள்ளக்கூடிய அடாவடிகள், இதன் மூலமாக அரசு ஊழியர்களை சந்திக்கக்கூடிய கடும் மன அழுத்தம் உள்ளிட்டவைகள் தொடர்பாகவும் புகார் மனு கொடுக்க இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. செலினா, தகவலுக்கு நன்றி.